நம்ம தினமும் சமைக்கிற உணவு கொஞ்சமாவது மிச்சமாகும். இது இருந்தா நாளைக்கும் யூஸ் ஆயிடுமே அப்படின்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம வைப்போம். அடுத்த நாள் அதை சூடு பண்ணி சாப்பிட்டா நமக்கு டைமும் மிச்சம், பணமும் மிச்சம், முக்கியமா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படின்னும் நம்ம நினைப்போம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உணவை நம்ம மறுபடியும் சூடுபடுத்தும் போது நம்ம முதல்ல எப்படி அதை செய்யும் போது அதுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸ் அடுத்த முறை இருக்காது. அந்த வகை உணவுகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே நார்மலா இருக்கும். அதுல இருந்து வர ஸ்மெல்லையும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நம்ம கண்ணுக்கு தெரியாத சில மாற்றங்கள் அந்த உணவுகள்ல ஏற்படுது. இதனால அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு அது ஆபத்தை விளைவிக்குது. அது ஏன் சில உணவுகளை மட்டும் நான் மறுபடியும் சூடுபடுத்த கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒருத்தருக்கு எப்பவுமே வெயில்ல அலையறதே தான் அவருக்கு வேலை. அவரால் கண்டிப்பா வெயில்ல போகாம இருக்கவே முடியாது. ஆனா அவருடைய நண்பருக்கோ வெயில்ல போனாவே அவருக்கு மயக்கம் வரும். ஒரே வெயில் தான், ஆனா 2 பேருக்கு வேறு வேறு விளைவுகளை அது ஏற்படுத்துது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம உணவுகளை சூடுபடுத்தும் போது எல்லா உணவுகளும் ஒரே மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்றது கிடையாது. அப்படி நம்ம மறுபடியும் சூடுபடுத்தும் போது நம்முடைய உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய 5 உணவு வகைகள் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த 5 உணவுகளையுமே நம்ம சூடுபடுத்தும் போது அந்த உணவுக்குள்ள என்ன நடக்குது, அந்த சூடு செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது, இந்த உணவுகளை நம்ம சூடுபடுத்தும் போது எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம உடம்ப பாதுகாத்து கொள்ள நம்ம சரியான முறையில சூடுபடுத்தி சாப்பிட வேண்டிய அந்த 5 உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரீஹீட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவதா இருக்கக்கூடிய உணவு நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம தினமும் சூடுபடுத்தக்கூடிய ஒரு உணவுங்க. அதுதாங்க சாதம். அது பிரியாணியா இருந்தாலும் சரி, வெறும் சோறா இருந்தாலும் சரி, புளியோதரை, லெமன் ரைஸ் எதுவா இருந்தாலும் சரி. பொதுவாகவே நம்ம மதியானம் பிரியாணி சாப்பிடுறோம் அப்படின்னா மீதமாகிற அந்த பிரியாணியை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அன்னைக்கு நைட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் மதியம் அதை சாப்பிடுவோம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியில கிருமிகள் இருக்கும். அதுவும் அந்த கிருமிகள் ஒரு தூக்க நிலையில இருக்கு. நம்ம நல்லா சாதத்தை கொதிக்க வச்சு வடிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய சில கிருமிகள் அழியறதே இல்லைங்க. நம்ம அந்த பிரியாணியை செஞ்சு முடிச்ச பின்னாடி அது ஆற ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த அரிசியில தூங்கிட்டு இருந்த அந்த கிருமிகள் எல்லாமே முழிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல வளர ஆரம்பிக்குது. அந்த பிரியாணியில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை இது ரிலீஸ் பண்ணுது. இப்போ நம்ம அந்த பிரியாணியோ சாதமோ எதுவா இருந்தாலும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். அடுத்த நாள் அதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து மறுபடியும் சூடுபடுத்தும் போது அந்த சாதம் நல்லா சூடாயிடும். ஆனாலும் அந்த சாதத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் உயிரோட தான் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் நம்ம வயிறுக்குள்ள போகுது. இதனால வாந்தி, லூஸ் மோஷன், வயிற்று வலி, உடல் சோர்வு இதெல்லாமே ஏற்படுது. இதனால நீங்க சமைச்சு சாப்பிட்ட உடனேயே அந்த சாப்பாடு ஆறிடுச்சுன்னா உடனே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. ரொம்ப நேரம் அந்த சாதம் வெளியில இருக்கவே கூடாது. ஒருவேளை அதிகமா சாப்பாடு மிச்சமாயிருச்சு அப்படின்னா கூட நீங்க எல்லா சாப்பாட்டையும் ஒரே சமயத்துல சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தனியா வெளியில எடுத்து அதை மட்டும் சூடுபடுத்தி சாப்பிடுங்க. சரிங்க, நம்ம மறுபடியும் சூடுபடுத்த கூடாத அடுத்த உணவு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவுமே சண்டேல சிக்கன் குழம்பு வச்சா கண்டிப்பா திங்கட்கிழமையும் நம்ம அதை தான் பயன்படுத்துவோம். நம்ம மைக்ரோவேவ்ல சூடுபடுத்தினாலும் சரி, ஸ்டவ்ல சூடுபடுத்தினாலும் சரி, நம்ம சூடுபடுத்த ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, குழம்பு நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த குழம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா சூடாயிருக்காது. அதுவும் முக்கியமா எலும்பு இருந்துச்சுன்னா அது சூடாகிறது இன்னும் கஷ்டம். எப்பவுமே குழம்பு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால சீக்கிரமாவே அது சூடாயிடும். ஆனா பெரிய பெரிய சிக்கன் துண்டுகள் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது முழுவதும் சூடாகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதுவும் நம்ம சமைச்சு முடிச்சோனையும் நம்ம எடுத்து உடனே உள்ள வைக்க மாட்டோம். நம்ம அப்புறமா எடுத்து வைக்கலாம் நினைச்சே நிறைய நேரம் அந்த சிக்கன் கிரேவி வெளியிலேயே தான் இருக்கும். சரிங்க, அந்த சிக்கன் கிரேவியை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு என்ன ஆகுது, அதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட கிருமிகள் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் குடலுக்குள்ளேயும் போய் சேருது. நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ள வந்துச்சுனாவே அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்பு முயற்சி செய்யும். இதனால சில நேரங்கள்ல நமக்கு வாந்தி, மயக்கம், லூஸ் மோஷன், அப்படி இல்லைன்னா ஜுரம் கூட ஏற்படுது. சிக்கனை நீங்க எப்ப சூடுபடுத்தினாலும் அதோடைய நடுப்பகுதி வரைக்கும் நல்லா சூடா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். எப்பவுமே நீங்க சிக்கனை பெரிய துண்டுகளா பயன்படுத்தாம சின்ன சின்ன துண்டுகளா ஆக்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா
அதை நீங்க மறுபடியும் சூடுபடுத்தினா கூட சீக்கிரமா அந்த சிக்கன் பீசஸ் சூடாகும். மூன்றாவது உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா மீன். நிறைய பேர் மீன் வறுக்கும் போது நிறைய மீன் வறுத்துடுவாங்க. மிச்சமாச்சுன்னா அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அடுத்த நாள் அதை சாப்பிடணும்னா அதை எடுத்து மறுபடியும் தவால போட்டு அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் முக்கியமா மீன் குழம்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மீனை வறுத்தாலும் சரி, அதுல புளி, மிளகாத்தூள், மசாலா இதெல்லாமே நம்ம சேர்க்கிறோம் இல்லைங்களா? அதனால மீனோட சுவையில ஏதாவது மாற்றம் இருந்தா கூட நமக்கு அது தெரியாது. சரிங்க, நான்காவதா இருக்கக்கூடிய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை வகைகள். கீரையை எப்ப நம்ம சமைச்சாலும் அதை மதியானம் சமைச்சோம்னா கண்டிப்பா நீங்க மதியானமே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. கீரையை நம்ம எடுத்து வச்சு மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அதுவும் முக்கியமா இரவு நேரங்கள்ல இந்த கீரையை நீங்க சாப்பிடும் போது செரிமான கோளாறுகள் ஏற்படுது. நம்ம மறுபடியும் கீரையை சூடுபடுத்தி சாப்பிடும் போது அதோடைய ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் கண்டிப்பா மாறுது. அது மட்டும் இல்லைங்க, கீரையை சூடுபடுத்தும் போது அதோட நிறத்திலையும் மாற்றம் ஏற்படுது. கீரையில இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நீங்க மறுபடியும் சூடுபடுத்தும் போது அழிஞ்சு போகுது. முக்கியமா குழந்தைகள், வயதானவர்கள், எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைவா இருக்கவங்க, இவங்கெல்லாம் கீரையை ரொம்ப நேரம் வெளியில வச்சு அதை சூடுபடுத்தி சாப்பிடும் போது அவங்களுக்கு அது நிறைய உபாதைகளை உடம்புல ஏற்படுத்துது. சூடுபடுத்தும் போது ஆபத்தை விளைவிக்க கூடிய அடுத்த உணவு முட்டை. சில பேர் பாத்தீங்கன்னா மதிய உணவையும் காலையிலேயே சமைச்சு முடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க காலையிலே முட்டை குழம்பு, ஆம்லெட், அப்படி இல்லைன்னா முட்டை பொடி மாஸ் இதெல்லாம் கூட செஞ்சு வச்சிடுவாங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு. அந்த ஆம்லெட்டை மதியானம் மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே முட்டை நல்லா வெந்துதானே இருக்கு, அது சரியா சூடாகலைன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. முட்டையை நம்ம திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது அது ரொம்ப ஹார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, ரப்பர் மாதிரி ஆகுது. சில பேருக்கு மறுபடியும் சூடுபடுத்தின அந்த முட்டையை சாப்பிடும் போது ஜீரணம் ஆகுறது ரொம்பவே கஷ்டமாகுது. இப்படி நமக்கு முட்டையை அடிக்கடி சூடுபடுத்தி சாப்பிடுற அந்த பழக்கம் இருந்தாலும் அதை நம்ம தவிர்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன அந்த 5 உணவுகளுமே சூடுபடுத்தும் போது ஒரே மாதிரியான பிரச்சனைகள் அதுல ஏற்படுறது இல்லை. இதனால தாங்க நான் சொன்னேன், நம்ம சூடுபடுத்தும் போது ஒவ்வொரு உணவுமே அதுக்கு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனா இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சுலபமானது. எப்ப நீங்க சமைச்சாலும் அந்த சமைச்ச உணவை சீக்கிரமா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. உணவு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை சின்ன சின்ன கண்டெய்னர்ல அடைச்சி வச்சிடுங்க. அப்ப தேவையான அளவை மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சமைச்ச உணவு சூடுபடுத்தும் போது அந்த உணவு சூடாக தான் மாறுதே தவிர அது ஃப்ரெஷ்ஷா மாறுறது கிடையாது. முடிஞ்ச அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் சமைச்சு சாப்பிடுற பழக்கம் ரொம்பவே நல்லது. இப்ப நான் சொன்ன அந்த 5 உணவுகள்ல எந்த உணவை நீங்க அடிக்கடி சூடுபடுத்துவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா எந்த உணவு மிச்சம் இருந்தாலும் அதை அடுத்த வேளைக்கு எடுத்து வச்சு சாப்பிடுற உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.